சப்பாத்தி, நான், புலாவ் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்கு கிரேவி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி மேஜிக் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். முட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்துருக்கிறேன். அதை 2 கீத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கம் திருப்பி விட்டு இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துடலாம். 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வணக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்காட்டி ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலாவுக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வணக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிறது மசாலா இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். கிரேவியே வேணுங்கிறதுனால தண்ணி எதுவும் நான் சேர்க்கல. இப்போ அதை மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் விட்ட மாதிரி இருக்குங்களா மேலால். இந்த அளவுக்கு கிரேவியாக இருந்தால் போதும். அப்போ தான் சப்பாத்திக்கு தோசைக்கு எதுக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு இது பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு தட்டை போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை ஒரு பிடி தூவி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.